ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்தேன். இந்த மண் பாத்திரத்தை புதுசாக வாங்கினதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி பழகிறது அப்படின்ற மாதிரி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தடில் சொல்லியிருந்தாங்க. 2 நாள் 3 நாள் ஆகுது அதை சீசனிங் பண்ணுறதுக்கு. அவ்வளோ நாள் தேவையே இல்லை. அதை ஊற வைக்கணும், கொதிக்க வைக்கணும், ஆற வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே நாளில் 2 மெத்தடில் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி, அப்படி இல்லைன்னா சோறு வடித்த தண்ணியை மட்டும் ஏதாவது 2த்துல ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்து அதை அந்த பாத்திரம் நிறைய ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த மண் சட்டி நிறைய ஊற்றிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் கொதிக்க விடணும். ஆனால் அது சிம்மில் வச்சுருக்கிறதுனால கொதிக்காது. ஒரு சுற்று வத்தி இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த அளவுக்கு கொஞ்சம் வத்தி இருக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு நான் இதை அடுப்புலேயே வச்சுருந்து. இதுக்கப்புறமா நம்ம இதை கீழே ஊற்றிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு கீழே ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்படி பாத்திரம் கழுவிங்களோ அதே மாதிரியே நீங்கள் பாத்திரத்தை கழுவிக்கங்க. சோப் போட்டு கழுவிக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெயிலில் காய வச்சுட்டாவே ரெடி ஆகிடும். நான் இதை ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக நான் உங்களுக்கு இதிலே குழம்பு வச்சு செஞ்சு காமிக்கிறேன். அந்த மண் வாசனையும் எதுவுமே இருக்காது. சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை நான் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்றேன். ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சிட்டு இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லைன்னா அதை விட கம்மியாகவே நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி உள்பக்கத்தில், அந்த பாத்திரத்தோட உள்பக்கத்தில் நல்லா எண்ணெய் சுற்றி படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இதை மறுபடியும் அடுப்பில் வைக்கணும். மறுபடியும் இதை சிம்மில் தான் வைக்கணும். ஆனால் ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடக்கூடாது. வச்சிட்டோம் அப்படின்னா அது விரிசல் விட்டுரும். அப்படி இல்லைன்னா அப்படியே சட்டி வெடிச்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக அதை சிம்மில் வைக்க மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ இதை அப்படியே வச்சிருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயே இல்லாமல் ஆகிடும். ஏதோ தொடச்சி எடுத்த மாதிரி காஞ்சு போனது மாதிரி ஆகிடும். ஃபுல்லாக அந்த சட்டி உறிஞ்சிரும் எல்லாத்தையும். இப்போ உறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ சட்டி பழகியாச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது பெரிய வேலையே இல்லை. ஆனால் ஈஸியாக முடிச்சிடலாம். 2 நாள் 3 நாள்லாம் தேவையில்லை. இப்போ இதை நான் இப்போவே குழம்பு வச்சும் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் இப்போ ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதிலே குழம்பு வைக்கிறேன். தட்டைப்பயிறு ஊற வச்சு அதை வேக வச்சுருக்கேன். அந்த குழம்பு தான் வைக்க போகிறேன். வெந்தயம், சோம்பு, அப்புறம் பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. காய்கறி வேணுன்னா நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி, அப்புறம் புளிக்கரைசல் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு இதோட சேர்த்துட்டு நான் மூடி வச்சிட்றேன். ஒரு 5 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். வாங்கின புதுசில் நம்ம குழம்பு வைக்கும் போது அந்த மண் வாடை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சூப்பராக இருந்துச்சு குழம்பு. எந்த மண் வாசனையுமே இல்லை அதில். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.